சார் குட் மார்னிங் சார். சார் என்ன சார் ஏதாவது வேலை இருக்குங்களா? யாரையாவது கூப்பிட்டு வரணுமா சார்? ஹாய், குட் மார்னிங் தர்ஷன். என்ன பண்ணுறீங்க? நேற்று கொடுத்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்களா? சரி, இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்டு முடிக்கணும். ஸ்டாஃபுங்கெல்லாம் வந்திருக்காங்களான்னு பார்த்து சொல்லு. சரியா? கரெக்டாக வந்துட்டாங்களா, சீட்டுக்கு வந்துட்டாங்களா, இல்லை எங்கேயாவது கதை பேசிகிட்டு இருக்காங்களா, யார் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அப்படி பார்த்துட்டு வா. சார் நேற்று கொடுத்த ஒர்க்கு நேற்று சாயந்தரமே போகும்போதே முடிச்சிட்டேன் சார். பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன் சார். அதை அவங்க மெயில் பண்ணியிருக்கேன் சார். சரிங்க சார், இன்னைக்கு தான் சார் ஒர்க்கு சார். சரிங்க சார், பார்த்துட்டு வந்துடுறேன் சார். எல்லா ஸ்டாஃபும் என்ன பண்ணுறாங்க என்னன்னு கரெக்டாக வந்து உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன் சார். ஓகே சார். சரி, பார்த்துட்டு வந்து சீக்கிரமாக சொல்லு. இதேமாரி டெய்லியும் எனக்கு இந்த கரெக்டான சொன்னோன்னா ரிப்போர்ட் சொன்னோன்னா அடுத்தது உனக்கு 500 இன்க்ரிமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர் போஸ்ட்டு உனக்கு கொடுப்பேன். சரியா? ஓகே, நான் போயிட்டு என் கேபினில் ஒர்க் பார்க்குறேன். நீ போயிட்டு பாரு, ஒர்க் பாரு. ஓகே, தேங்க்யூ. என்ன சாரோட குரல் கேட்குது? நம்ம போய் பார்ப்போமா? நேற்று வந்து புதுசாக ஜாயின் பண்ணி வந்துட்டு சார் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம 2 வருஷமா இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்டு இருக்கோம். நம்மள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேசாமல் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சரி, போய் தான் பார்ப்போம், பேசுவோம், பேச்சு கொடுப்போம். சார் குட் மார்னிங் சார். சார் நேற்று கொடுத்த ஒர்க்கை நேற்றே முடிச்சிட்டேன் சார். பர்ஃபெக்டாக உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் சார். இன்றைக்கி எதாவது ஒர்க் இருக்கா சார்? கரெக்டாக முடிச்சிடறேன் சார். இன்றைக்கி நீங்கள் போயிட்டு ஒர்க் கொடுத்துட்டு போங்க. 1 மணி நேரத்தில் முடிச்சு உங்களுக்கு மெயில் பண்ணுறேன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? சரி, நேற்று கொடுத்துருந்த ஒர்க்கு கரெக்டாக தான் முடிச்சிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நியூ ப்ராஜெக்ட்டு சார் எம்டி சார் ஃபோன் பண்ணி சொல்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணித்தரேன். சரி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எப்போ வந்தீங்க? லேட்டாக வந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். சரிப்பா, சரி. சார் டெய்லியும் கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுறேன் சார். யாரோ உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அப்படி வேணால் பாருங்கள் சார். டெய்லியும் காலையில் 10 o'clock அந்த பஞ்சிங் மிஷினில் கரெக்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் சார், பஞ்ச் வச்சுருக்கேன் சார். நீங்களா ஒரு தடவை அப்டேட் பண்ணி செக் பண்ணிங்க சார். இப்போ தான் ஃபோன் வந்தது சார்கிட்டேருந்து. ரோடில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. அது ஓரியன்டாக நியூவாக ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் ரோட் சேஃப்டி பற்றி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நியூ ப்ராஜெக்டை ரெடி பண்ணி எல்லா ஸ்டாஃபும் சப்மிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. கரெக்டாக செய்யணும்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரீச் ஆகணும், ஈஸியாகவும் இருக்கணும், ஷார்ட்டாகவும் இருக்கணும். ஒர்க்கை முடிச்சுட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, சொல்லிடுங்க ஸ்டாஃப்கிட்ட. சார் இங்கே வாங்க. இன்றைக்கி வந்து சார் புதுசாக நியூ ப்ராஜெக்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாரு. அது எப்படின்னா ரோட் சேஃப்டியை பற்றி. ரோட் சேஃப்டிக்கு மக்களுக்கு அவேர்னஸ் எப்படி ஏற்படுத்தலான்ற ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காரு. அது ஈஸியாகவும் இருக்கணும், ஷார்ட்டாகவும் இருக்கணும். ஈஸியாக மக்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியானது ரெடி பண்ணி மெயில் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால் சீக்கிரம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் அப்படியே நீங்கள் சொல்லிவிடுங்க.